சீராக நிற்கும் தெய்வீக சமூகத்திலே ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் நம் இருவர் போல உள்ள இளஞ்சிட்டுகள் அனைவரும் அலைக்கடல் போல வந்திருக்கிறார்கள். எதற்காக? என்னமோ வந்துக்கிறாங்க மாரியா கோவில் பண்டிகை நோம்பி முடிஞ்சு போச்சு. நாளைக்கெல்லாம் கறி ஆக்கி அப்படியே எல்லாம் மெல்லுவாங்க. அப்படியே வெத்தலை வியாழக்கிழமையெல்லாம் என்னாச்சு? ஆமா, நேத்து பொழுது நிறைய கறி எடுத்துட்டு போனாங்க. நேத்து எடுப்பாங்க, மறுபொங்கல் வைக்கிறவர்கள் கறிவாரம். நாளைக்கு தான் மெயின். அப்படின்னாலும் சொல்ல முடியாது. அப்படி அமர்ந்திருக்கும் சபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முத்தான முதற்க வணக்கத்தை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி தெரிவித்துக் கொண்டாலும் இந்த சீரான சபை எதற்காக அமர்ந்திருக்கிறது? எதற்காக அமர்ந்திருக்கிறது? என்ன காரணம்? ஆயக்கலைகள் 64. 64 ஒன்றாக விளங்கக்கூடியது கூத்துக்கலை. கூத்துக்கலை என்றால் என்ன? வெள்ளை அம்பலத்திலே நடராஜ பெருமானும் உமா பார்வதி தேவியும் ஆடியது கூத்து. நாம் பூலோக மார்க்கத்தில் நாம் இன்று ஆடும்படியால் இதனுடைய பெயரோ சதுர்நாட்டியம் என்பார்கள். எப்படி? சதுர்நாட்டியம். அப்படிப்பட்ட சதுர்நாட்டியத்தை நிறுவி கொடுத்தவர் யார்? யாரு? என்ன சொல்ற? லவ் லெட்டர். அந்த அண்ணன் நமக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதா? ஏக்கா நீ என்ன எடப்பாடி நடந்தவங்க? சரி, கோபாலனுக்கு ஆட்டியாபடியில் மட்டும் எத்தனை கூத்தி ஆகுதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்படிதான் பொழைக்கிட்டு விடு. யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ள போய் ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. பாத்துக்கா என்னானு ஆள்ல போன் பண்ணிட்டு இருக்காரு. யாரென்றால் எஸ் பாப்பாரப்பட்டியை சேர்ந்த கூத்தங்காட்டிலே வாழ்ந்து புகழ்பெறு வரக்கூடிய அதாவது கந்தசாமி ஐயா அவர்களும் சின்ன பொன்னம்மா அவர்களும் கோபால் அவர்களும் நீலா அவர்களும் கௌரி சங்கர் மற்றும் மீனா சாரதி தனுஷ்குமார் ஜெகதீஸ்வரன் ரம்யா மணி பிரியா கவிதா சபரிவாசன் கார்த்திகேயன் இந்துமதி சாருமதி கரிணி கபிலேஷ் ரொட்டிக்காரன் சுரேஷ் என்று சொல்லக்கூடியவர்களும் நவீன் கமலேஷ் என்று சொல்லக்கூடியவர்களும் கௌதம் சரவணன் கணபதி வசந்த் ஜெகன் மௌனிஷ் கண்ணன் வெங்கடேஷ் ஜெயலட்சுமி மதுமிதா சந்தோஷ் சயாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னவர் குடும்பத்தார் அனைவரும் வைத்த வேண்டுதலை நிறைவேறுவதன் காரணமாக இன்று அதாவது எட்டுப்பட்டி மாரியம்மன் என்றால் புகழ்வாய்ந்த பெருமைக்குரிய தெய்வமாக விளங்கக்கூடியது. அதாவது ஒரு பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதோ அதை போல சீரும் சிறப்பும் சீரோடு சிறப்போடு பிறந்த வீட்டு சீரும் புகுந்த வீட்டு சீரும் கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு பூச்சாட்டி விழாமைப்பது. எட்டுப்பட்டின என்ன? கிழக்கே எட்டுப்பட்டி, மேற்கே எட்டுப்பட்டி, வடக்கே எட்டுப்பட்டி, தெற்கே எட்டுப்பட்டி என்று சொல்லக்கூடிய 8 பட்டிகள் சொந்தமான தாயாக விளங்கக்கூடியது அன்னை அருள்மிகு மகாமாரியம்மன் பெரிய மாரியம்மன். அப்படிப்பட்ட பெரிய மாரியம்மனுக்காக அன்னவர் அனைவரும் ஒன்று கூடி நமக்காக ஒரு நாள் சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அதாவது எப்படிப்பட்ட சதுர்நாட்டியம் தெரியுமா? எத்தனை கதைகள் இருந்தாலும் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இதிகாச கதைகள் எத்தனைதான் இருந்தாலும் அதாவது கண்ணகி என்று சொல்லக்கூடிய தெய்வமாகப்பட்டது பத்னி வாழ்ந்த புவியிலே அந்த கண்ணகி எப்படி பிறக்கிறாள், கோவலன் எப்படி பிறக்கிறான், அப்படிப்பட்ட மாதவி எவ்வாறு பிறந்து அதாவது அந்த குடும்பத்திற்கு என்னென்ன செய்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்ப சித்திர கதையாக விளங்கக்கூடிய காப்பியத்திலே முதல் பாகமாக விளங்கக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தொடர்புடைய கதையாகப்பட்ட இன்றைய தினம் வர்ணமலை தபசு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கலந்த வணக்கத்தை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். போது கம்மடு இல்லடி ஆயா அவ பாரு சட்டியாட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த போடு போடுறான். அம்மா அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள் அல்லவா? உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு ஆமா, நீ கம்ப்யூட்டர் ஒன்று தெரியும். என்ன பழக்கம் ஒரு வயசானவங்களை கூட அம்மா தொப்புள் தெரியுதாம்மா? தொப்புள் தெரியுதா? அம்மா அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் யார்? மாடல கூடுதல தொடர்ந்து மான கட்டப்பட்ட என கட்டப்பட்ட அடியில் படுத்த எங்க கட்டப்பட்ட இறந்து பொண்ணு இதில் படுத்து சோறு போட்டு கூதி யார் மேல விளக்குமாறு வெப்பத்து போயிடாம ஆளை பாரு அவனை பாரு. அது என்னமா தெரியல, சவுப்பா இருந்தாவே நம்ம சோனியம்மா சவுப்பா தான் ஏறி பிடிக்க அப்படியே சொக்க பிடிச்சி கிள்ளி போடாம தெரிஞ்சுக்கோ. ஒரு நாடி கொண்டு போய் அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் யார் விட்டு பாப்பா தெரியுமா? சன் டிவில சொல்லிட்டாங்க, சன் டிவில ஒண்ணு சொல்லிவிட்டாங்க.
இந்த ஆயா முன்னாடி இத்தனை சாதி சனமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது கை போட்டு சத்தியம் பண்ணு. ஏக்கா என்னக்கா நான் சொல்றது? என்ன சொன்னாங்கன்னு சொன்னால நான் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணேன், போலீஸ் வேலைக்கு போனேன், முனிசிபல் வேலை கிடைச்சு, அத்தனை வேலை எனக்கு கிடைச்சிச்சு. சத்தியம் பண்ணிட கம்மனாட்டி. நேற்று பொழுதோட 7 மணி செய்தியிலும் உன்னை பத்தி சொல்லிவிட்டாங்க. தலைப்பு செய்தியில ஆமா, நாளைக்கு பேப்பர்ல வரும். காலையில தினத்தந்தி பேப்பர்ல போட்டுருவாங்க. அந்த முத பக்கத்துல வருமா லாஸ்ட் பக்கத்துல வருமா? முத பக்கத்துல போட்டா போட்டு போட போறோம். காலை கதிரொலியில மாலை முரசுல அதுல இல்ல, எதுலயுமே வரா, தினத்தந்தில வரும். வரும் என்னான்னு தான் வரும். சில்லறத்தை எப்படி இலக்குமார் அப்படி உங்களுக்கு போய் நம்ம தெரிஞ்சுப்போம். சோறு எதுலக்கா போட்டு திங்கிறது? இதுல போட்டு குழம்பு ஊத்த முடியுமா? இதெல்லாம் ஆளு மயிறு இவெல்லாம் பாக்குறதா எப்படி இருக்கிறான்? 5 ரூபா சோப்பா வந்து போச்சு டாப்பேன்னு விடுஞ்சு 25,000 லோடு கட்டின அந்த சைடு புண்டேன். நாடுல யாருமே லோன் எடுக்கிற தெரியுமா? எல்லாமே குடும்பஸ்தரிங்க. உன் நாட்டு புறம்போக்கு கிடையாது. இந்த அக்கால லோனுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போறதில்ல. அக்கா நான் மட்டும்தான் லோன் வாங்கியிருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் 6 லோன் வாங்கல. யாருதான் லோன் வாங்கினாங்க? ஏன் கேக்குற? அதேப்பா கேக்குற. சரி, அப்பா அந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கடை வாங்கினா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டலாம். பைனான்ஸ்ல சரி, பைனான்ஸ்காரங்க ஓடி வட்டி போட்டு கூட வாங்கிக்குவாங்க. வீட்டுக்கு அதிகமா வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மகளிர் சங்கத்து லோனு வந்தது. சரி சரி, எல்லாரும் சித்திரவதை பண்றாங்கப்பா. லோன் கட்டுறதுக்கு அவங்க என்ன சித்திரவதை பண்றாங்க? அதே கேக்குற. 4 ஆம்பளைகள் நம்பி லோனை கொடுத்தா 4 பேரும் பிராந்தி கடைக்கு போயிருவாங்க. அட குடிக்கிறதுக்கு ஆம்பளைகள் நம்பி லோனை கொடுத்தா 4 பேரும் பிராந்தி கடைக்கு போயிருவாங்க. சரி, அங்க போய் லோனை கேட்டா லோன் வசூல் பண்றவனு சட்டார் அனுப்பி விடுவாங்க. அப்படின்னா அவங்க திட்டம் தீட்டி என்ன பண்ணி விட்டாங்க? ஒரு 10 பொம்பளையில 10 பேருக்கு சேர்த்துக்கிறது ஒரு குழு. அதுல ஒரு குழு தலைவி. சரி, தலைவி இல்லைன்னா லோன் கிடையாது. லோன் கிடையாது. அப்புறம் என்ன பண்றது? ஆளுக்கு 20,000 லோன் கொடுத்துருவாங்க. ஆளுக்கு 20,000 லோன் கொடுத்து மறுக்கா மாசம் 30 தேதி ஆனா லோன் வசூல் பண்ணி கட்டணும். அதாவது சிறுகடன் போல மாசம் மாசம் குறைச்சிக்கணும், வட்டி குறைச்சுக்கணும். அப்படி கட்டினா கடன் குறையும். சரி, அதனால என்ன பண்ணுவாங்க? இதுல லோன் மறுக்கா மாசம் கட்டுற அன்னைக்கு இவங்க மகளிர் சங்கத்தை குழு தலைவி என்ன பண்ணும்? சேர எடுத்துக்கிட்டு புறப்பட்டுரும். எங்க? கோயிலுக்கு தான். அந்த 20,000 லோன் கொடுத்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் கிளவி கூட அந்த பையனை பார்த்து சாருன்னு தான் கூப்பிட்டாங்க. அந்த பையனுக்கு பேரு சார். அப்புறம் இவங்க எல்லாம் லோன் கட்டுறதுக்கு எல்லாம் போய் உட்காந்துக்குவாங்க. அந்த லோன் வசூல் பண்ற பையன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துக்குவாங்க. எப்படி? இப்படி உட்காந்துக்குவாங்க. சரி, இவங்க எல்லாம் பிள்ளைங்களாட்டு உட்காந்துக்குவாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு பணம் இருக்கிறவங்க படுக்குன்னு எண்ணுவாங்க. அப்படி வெடுக்கு எண்ணி கட்டுறது மலமலான்னு. ஆமா, சரி. அப்படியே பணம் இல்லாதவங்க, லோனுக்கு பணம் இல்லாதவங்க எது சொல்ல போயிடலாம். அப்புறம் என்ன போச்சு? அப்புறம் லோன் வசூல் பண்றதுக்கு வர்றவங்க, அப்புறம் பணம் இருக்கிறவங்க என்னவாங்க, பணம் இல்லாதவங்க அப்படி இப்படி உம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. பணம் இல்லையா என்ன பண்றது? உம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த லோன் வசூல் பண்றவனுக்கு சரியான கோபம் வந்துடும். என்ன படிமானப்படி ஏமாக்கட்டுல நேரம் அடுத்த பக்கம் வசூல் பண்ண போகணும். சரி, அப்படின்பா பாரு. அந்த அம்மாளுக்கு காசு இல்ல. காசு இல்ல. அந்த அம்மா என்னங்க, சார் கட்டிடுறேன் சார் அப்படிங்கும். அந்த நேரம் பார்த்தா வீட்டுக்காரன், பிள்ளாவா சோறு போட்டு நான் வேலைக்கு போறோமோ. கட்டுற நேரத்துக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறதுக்கு அந்த பொம்பளை அதுக்கு லோன் பணம் இல்லாத சாருக்கு அவன் அந்த ஆளுகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் சோறு போடுறது கூப்பிட்டு அந்த அம்மாளுக்கு வருமே கோபம். எப்படி கோபம் வரும்? ஏன்னா அலுப்ப நாய உனக்கு சாவம் இல்ல, ஏண்டா புண்ட வாய உனக்கு சாவம் இல்ல, உங்களாம் தெருவுல போவேன், வீதியில போவேன் அப்படின்னு கோபத்துல பேசிக்கிட்டு கடைசியில சாரு வந்துட்டாருங்க. 2 லட்சம் செலவு பண்ணி பொச்சு பெருக்கு வச்சுட்டு சோறு போடுறோம். எங்களை முள்ளியாங்கிறாங்க. 20,000 லோன் கொடுத்துட்டு சார் அது கூட போயிட்டு போகுது. சரி, அது கூட போயிட்டு போகுது. சாருன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. வருஷம் பூரா எங்களை முண்டியான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் சாவு வரலையான்னு கேட்பாங்க. பேச்சு பேசுறாங்க. ஆமா, அப்புறம் எங்களுக்கு ஒரே நாளைக்கு எங்களை மாமாம்பாங்க. அந்த கல்யாண நாள் தானே அன்னைக்கு இல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அன்னைக்கு இல்ல என்னைக்கு இல்ல மறுக்கா ரோடு வந்துட்டு எங்களை சாரும்பாங்க. மாமாம்பாங்க. மாமாம்பாங்க. சரி, மாமாம்பாங்க. அதாவது திரும்பி நாங்க
நாங்க போய் கையெழுத்து போட்டாதான் லோன் வரும் அடடா அப்படின்னு சொல்லி ஆ. என்ன பண்ணுவோம் அவங்க பொட்டாட்டி நீ போடுங்கடா ஒரு மொத்த பூதிங்களா பேருக்கு புரியல வாஜலாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் வந்தோம் உடனே எல்லாம் அது லோன் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அவங்க பொட்டாட்டி பைக்கில் வச்சுக்கிட்டு லோன் ஆபீஸுக்கு போவோம் எப்படி லோன் ஆபீஸுக்கு போவோம் போன உடனே இவங்க எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான் அங்க முன்னுரிமை மகளிருக்கு என்னைக்குமே முன்னுரிமை எங்களை எல்லாம் 5 ரூபாய்க்கு மதிக்க மாட்டாங்க அப்புறம் உள்ள போய் எல்லாம் இவங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்க எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் ஏந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் மரத்துல இப்படி தூங்குற மாதிரி எருமை என்ன கெட்ட வார்த்தை பேசுறதுல ஆயா கோயில் முன்னாடி அடிச்சு போறவனே செல்றத்தை அப்படியே மூடிட்டு இருக்கு ஆயா கோயில் முன்னாடி அப்படியே பேசக்கூடாது தூங்குற மாதிரி ஒரு நிலவுக்கு தூங்குற மாதிரி அப்படி நிற்போம் அப்புறம் மாதிரி இவங்க பொம்பளைங்க அப்படியே கையெழுத்து ஒய்யும் போட்டுட்டே இருப்பாங்க எங்களை 5 ரூபாய்க்கு மதிக்க மாட்டாங்க அப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு என்னன்னு ஏயா யோ எங்களை கையெழுத்து வாங்கிட்டு விட்டா நாங்க போக முடியல பொம்பளைங்க 2000 ரூபாய் கையெழுத்து வாங்கிட்டு போடலாம் விடுங்க நாங்க போய் வேலை கட்டி பார்ப்போம்ல அப்படிங்கிற மாதிரி என் பொண்டாட்டி என்னங்கிறா ஏய் கம்முட்ரா முட்டியா லோன் இல்லைன்றுவாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறா எங்கடா நம்மனால எல்லாரும் போல போயிட மாட்டேங்குது நான் பேஜா இருந்துகிட்டேன் அப்புறம் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்ட உடனே அவசரப்பட்ட ஆள் ஆரியா யாரியா அவசரப்பட்ட ஆள் ஆறு அந்தால வாயா நீ முதவா அப்படின்னா பாரு அண்ணா அவர் கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணேன் சரி நம்மள கூப்பிடுறாங்க பொம்பளைங்க 60 70 கையெழுத்து போட்டாங்க நாம 100 கையெழுத்து போடும் நாம ஆம்பளை அப்படின்னு கைய முறுகிட்டு உள்ள பேன் போன பாரு பேனாவும் பேப்பர் கொடுத்தாங்க ஒரே கையெழுத்தா போட்டேன் எங்க தீர்ந்து போச்சா மறுக்கா பேப்பர் திரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன் சார் ஏன்னா திரும்ப மாட்டேங்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன காரணம் அந்த லோன் ஆபீஸ் இருக்கிறாள் உனக்கு ஒரே கையெழுத்தம் அந்த ஒரு கையெழுத்து ஏன் வாங்குற நான் வீட்டோட இருப்பில்ல அப்படின்னு அந்த ஒரு கையெழுத்து நீ செத்து போனா இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி அங்கேயும் கொண்டு போய் எங்களை கொல்றாங்க சரி கொல்றாங்க என்னடா பண்ணி தொலைக்குது நாங்க பொம்பளைங்க பின்னாடி தெரியுறோம் வேற வழி இல்ல அப்புறம் பாருங்க ஒரு ஊரான ஊர்ல கோபாலண்ணன் பொண்டாட்டி மெயினா சொல்லணும் ஒரு ஊரான ஊர்ல இங்க டவுன்னா தான் சரின்னு விட்டுறாங்க சரி ஒரு பட்டிக்காட்டுல டவுன் விடுறது இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு பட்டிக்காட்டுல ஒரு பட்டிக்காட்டுல கிராமத்துல ஒரு வீட்டுல பெரிகாரி ஆயிப்போச்சு ஒரு நல்லதாவும் கெட்டதாவும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் அடக்க பண்ணி எல்லாம் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து அழுது எடுத்து போட்டு அப்புறம் தான் வந்து ஜோராக்கி ஜோறு தும்போம் பட்டிக்காட்டு கிராமத்துல அப்படி இருக்கும்போது என்ன ஆகி போயிடும் எல்லாரும் பொம்பளைங்க எல்லாம் குப்பனையும் கொஞ்சம் நின்றுட்டு அழுவாங்க எங்கம்மா நீ செத்துதான் போயிட்டு சளி சிந்தி பக்கத்து போச்சு அடிச்சுட்டுருவாங்க இன்னொரு அம்மா அழுவும் பாரு எல்லாம் முண்டை ரோடுக்கார வந்துட்டாண்டி காசு இருந்தா 50 ரூபா குடல முண்டை என்கிட்ட காசு இல்ல நீ இருந்தா குடி அப்படியே தான் போகுது அங்கேயே நிம்மதியா அலுவலகத்துக்கு இல்லைங்க எந்த மகளிர் சங்கத்துல லோனு வந்தது பாவம் என் ஊர் பொம்பளைக்கு அந்த சல்லையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஐயோ அந்த 20000 ரூபாய் லோனு கொடுத்து சம்பளத்துக்கு வர்றாங்க அந்த சின்ன பையனா அந்த சரி அந்த அக்காலாட்ட கல்வியாட்டம் தகவல் சரி 50,000 சாருங்கிறது 3 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்மளாரா சார்னு கூப்பிடுறாங்க என் முண்டாட்டினா என்ன முண்டியான்னு கேட்டுருந்தோம் முண்டு வாயான்னு அந்த அக்கா நல்லக்கா அந்த லோன் சல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டான் ஏன்னா வீடியோ எடுக்கிறேன் முன்னாடி லோன் எடுத்துக்குது அது மாதிரி லோன் சல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம் முன்ன ஏதாவது சார்னு வீட்டுக்காரமா கூப்பிட்டு எதுக்கு கூப்பிடு அது மாதிரி லோனு சண்டையே இருக்க கூடாது நம்ம எந்த ஆம்பளையும் நம்ப கூடாதுன்னு சொல்லித்தான் எங்க அம்மாவாகப்பட்ட சுகனி அம்மா வீட்டுக்காரரை போட்டு தள்ளிடுச்சு